ஓகேங்க சார். இப்போ வந்து மனித உடல்ல மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறதா கூறப்படுற மனித மூளையின் செயல்பாட்டை பற்றி சொல்லுங்கள். மனித மூளையினுடைய செயல்பாட்டை பற்றி கூறணும்னா, பொதுவாக வந்து மனிதருடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது. காது கேட்குற வேலை செய்யுது, கண் பார்க்குற வேலை செய்யுது, மூக்கு நுகர்ற வேலை செய்யுது, வாய் வந்து சுவைக்கிற வேலை செய்யுது. இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலை செய்யுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மூளையும் ஒரு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நினைவுகளை வந்து பதிய வைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அதாவது நாம் வந்து கேட்கக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம், நுகரக்கூடிய விஷயம், சுவைக்கக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா ஒரு நினைவாக பதிஞ்சு வைக்கக்கூடிய பகுதியாக அந்த இடத்துல இருக்குது. அதுக்குண்டான கால நேரம் வந்த உடனே அது வந்து ஞாபகப்படுத்துது. அதாவது நாம் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி கேட்டது பார்த்த விஷயமெல்லாம் அந்த இடத்துல வந்து ஞாபகத்துக்கு அது கொண்டு வருது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அது மாதிரி விஷயத்தை பார்த்து வச்சு அந்த ஞாபக குறிப்புகளை வந்து அந்த மூளைப்பதிவில் வந்து பதிஞ்சு வைக்கிறதுனால, அந்த மூளைப்பதிவினுடைய செயல்பாடு என்னென்னா, நினைவுகளை வந்து பதிஞ்சு வைக்கணும். அதன் அடிப்படையில் வந்து அது வந்து அந்த இடத்துல ஞாபகப்படுத்துது. அதை நாம் என்ன பண்ணுறோம்னா, அதை நாம் எடுத்து செயல்படுறோம். எப்படி செயல்படுறோம் அப்படின்னா, அதையை நினைவாக வச்சுக்கிட்டு, அதையை வந்து ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அது சிந்தனைக்கு கொண்டு வந்து அதை அப்படியே செயல்படுத்தி பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்கிறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதில் வந்து மூளைப்பகுதி வந்து நினைவுகளை வந்து அந்த இடத்துல பதிஞ்சு வைக்கக்கூடிய இடமாக செயல்படுது. அதாவது மெமரி கார்டு மாதிரி அந்த இடத்துல செயல்படுது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை கோணம். இது வந்து ஏராளமான விதத்தில் சொல்லலாம். அதாவது குழந்தை இருக்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு மூளையினுடைய செயல்பாடு இருக்குது, அது அப்படியே குழந்தைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைய அந்த மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கருத்தில் வைக்கலாம். இது ஏராளமான விஷயத்தை வந்து அந்த இடத்துல மூளைப்பதிவில் பதிஞ்சு வச்சுக்கும். எண்ணற்ற விஷயங்களே அந்த இடத்துல பதிஞ்சு வச்சுக்கும். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு உறுப்புகளான காதால் கேட்குறது, கண்ணால் பார்க்குறது, மூக்கால் நுகர்றது, வாயால் சுவைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல அது பதிஞ்சு வச்சுக்கும். அது மட்டுமா பதிஞ்சு வச்சுக்குமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து அதை வந்து உணர்வுகளை வந்து இதை பயன்படுத்தி அந்த உணர்வுகளை வந்து எண்ணத்துக்கு கொண்டு வர தன்மையும் வந்து அந்த மூளைப்பதிவுக்கு இருக்குது. அதாவது உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வு வந்து மனத்தின் வழியாக நம்மளுடைய மூளைப்பதிவுக்கு வந்து மூளைப்பதிவிலிருந்து அது எண்ணப்பதிவாக வந்து அந்த எண்ணப்பதிவிலிருந்து அது அப்படியே சிந்தனை கொண்டு போய் அந்த சிந்தனையை வந்து அப்படியே செயல்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய நிலைக்கு வரும். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நாம் அந்த பதிவுகளை வச்சு செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல செயல்படக்கூடிய தன்மையை வச்சு நாம் வந்து அதனுடைய விளைவுகளை வந்து நாம் பார்த்துக்கலாம். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மூளைப்பகுதியை வந்து நினைவுகளை வந்து வச்சுக்கிறது அப்படின்னா. சரி, நினைவுகளை வந்து எந்த வழியில் நம்மளுக்கு கொண்டு வருது அப்படின்னா, நரம்புகள் வழியாக உணர்வின் அடிப்படையில் வந்து அது வந்து நம்ம உறுப்புகளுக்கு கொண்டு வருது. அதன் அடிப்படையில் உறுப்புகள் செயல்படுது. செயல்புரிஞ்சு அது அடையாளம் கண்டுக்குது. இது வந்து இந்த காட்சி தான், இதனுடைய சத்தம் தான், இதனுடைய சுவை தான் அப்படிங்கிறது எல்லாமே உறுப்புக்கு வந்து அடையாளம் காட்டக்கூடிய தன்மை வந்து அந்த மூளைப்பதிவுக்கு தான் இருக்குது. மூளைப்பதிவு இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த உருவம் தான், இந்த சுவை தான், இந்த நிறம் தான், இதன் அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி நாம் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய முழு வேலைப்பாடுமே அது மூளைப்பகுதிக்கு உண்டான தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை கோணம்.